ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನಚರ ಗೋಪಾಲ 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 கோகுல நந்தன கோபால. சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு கூதின போதும் பறவையின் கணங்கள் கோடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பேட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லவே. சிறுவிரல்கள் தடவி பரிமாற வாயில் அந்த குழலை வைத்து கொண்டு அல்லித்தண்டு போன்றதாகிய மெல்லிய சிறு விரல்களாலே ரந்த்ரான் வேணோகோ அதர சுதயா பூரையன்னு என்று சொல்றார் ஸ்ரீசுகர். அந்த சிறு ரந்திரங்களை சிறு விரல்களாலே ஒன்றை மூடி ஒன்றை கலப்பி ஒன்று மூடி ஒன்று கலப்பினாக சப்தஸ்வரங்கள்ல ஏதாவது வரும். சப்தஸ்வரங்களை முறைப்படிய அமைச்சாக இது தோடி என்றும் இது கேதார கவுளம் என்றும் ராகமாக மாறும். இதெல்லாம் எங்க கண்ணன் சொல்லிண்டான்? கண்ணன் எங்க சொல்லிண்டான்? நீஜ சிக்ஷயா என்று சொல்றார் ஸ்ரீசுகர். தனக்கு தானே சொல்லினுட்டானா? வேணுகானம் பண்றதுக்கு ஒரு சங்கீத வித்வான் இடத்துல போய் சொல்லிக்க வேண்டாமோ? உருதா நிஜ சிக்ஷா. ஒரு நாள் மாடு மேய்க்கிறதுக்காக ஒரு மூங்கில வெட்டினா அது ஓட்டையா இருந்தது. ஊதி பார்த்தா பூன்னு சத்தம் கேட்டது. உடனே அதுக்கு ஏதோ 5-6 தொலை போட்டா இப்படி வாயில் வச்சுன்னு ஒவ்வொன்னா இந்த சிறு விரல் தடவி பரிமாற பார்த்தா எல்லா ராகமும் வந்து கொடுத்து. ராகங்கள்லாம் தேவதை தானே, அதனாலதான் அது எல்லாத்துக்குமே ஸ்திரீ பெயர். கல்யாணி, காம்போஜி, ஆரவி, சுருட்டி எல்லாம் ஸ்திரீ பெயராகவே இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு தேவிகள். கண்ணனை எப்ப கூப்பிட போறான்னு காத்துன்றதுனால அந்தந்த தேவிகள் எல்லாரும் குழல் வழியாக கண்ணனுடைய அதராமிரதத்துக்கு ஆசைப்பட்டு வரவே சர்வ சங்கீதமும் கண்ணனுக்கு தெரிஞ்சு கொடுத்து. சிறுவிரல் தடவி பரிமாறேகே. பரிமாறங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறார் பாகவதத்திலேயே. கண்ணனுடைய அதராமிரதத்துக்கு உலகத்துல எல்லாரும் ஆசைப்படுறதுனால எல்லாரும் வந்து கண்ணனுடைய கண்ணத்திலேயே முத்தம் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த அதராமிரதத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். இவர் கிட்டக்க வராதிங்க, உங்களுக்கு அதராமிரதத்தை நான் பரமாறி விடுறேன். எப்படின்னா குழல் தான் கரண்டி. இந்த அதராமிரதத்தை எடுத்து எடுத்து இந்த குழலாகிய கரண்டியினாலே அமிர்தம் எல்லார் காதிலையும் விழறாப்பல பண்ணி விடுகிறேன் என்று பரிமாறுகிறானாம். சிறுவிரல் தடவி பரிமாறேக. அப்படி வேணுகானம் பண்ணக்கூடியவன் தனக்கு இஷ்டமானவர்கள் வரணும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அவர்கள் எல்லாரும் வராளா, இன்னும் வல்லியே, அவ வல்லியே, இவ வல்லியே அப்படின்னு பார்க்க கூடியவன் வேணுகானம் பண்ணிக்கொண்டே செங்கண் கோடைக. அந்த சிவந்த கண்கள் எட்டின தூரம் ஓடுமா. வருகிறவாள் வந்துட்டாளா வல்லியா அப்படின்னு பார்க்கறதுக்காக வரணும் தானே ஆசை. மேலும் அந்த கூவுதல் வந்து அவளுடைய பெயரையே சொல்லி கூட கூப்பிடுவான்னார். ஏன்னால் அந்த நாமத்தையே வாதயத்தே நாமசமேதம் ஜெகதேவன் சொல்றான். வாதயத்தே மிருதுவேணும். மிருதுவாக அந்த வேணுவை வாசிக்கும் பொழுதே நாமசமேதம். யார் யார் வரணும்னு நினைக்கிறானோ அவளுடைய பெயரை வாசிப்பான் அப்படிங்கிறார். அவ வீட்டுல இருந்தா அவ காதுல விழணும். அது மாதிரி தெரியுமா கண்ணனுக்கு? இறைஞ்சு வாசிக்கிறதுக்கும் மிருதுவா வாசிக்கிறதுக்கும் தெரியுமா? இறைஞ்சு வாசிக்கவும் தெரியணும், மிருதுவா வாசிக்கவும் தெரியணும். மிருதுவா ஏன் வாசிக்கணும்னால் வேற ஒருத்தர் காதலையும் விழக்கூடாது. இறைஞ்சு ஏன் வாசிக்கணும்னால் யாரை சங்கல்பிக்கிறானோ அவ காதுல விழணும். இந்த 2 விதமாவும் எப்படி வாசிக்க முடியும்னால் அவனுக்கு தான் தெரியும். அதனால வாதயத்தே மிருது வேணும். அதை வாசிக்கும் பொழுது அவாளுக்கு நல்ல பழக்கமும் தங்கும். கண்ணனே ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிற சங்கேதமும் தெரியும். ஆகையினால இந்த வேணுகானம் காதுல விழுந்ததும் தன்னைத்தான் கூப்பிடுறாள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் சர்வகாரியங்களையும் அப்படியே விட்டுட்டும் கிருஷ்ணகிரகீத மானசாகா என்று கண்ணனால் இழுக்கப்பட்ட மனசு உடையவர்களாக ஓடி வந்து ஓடி வர அவர்கள் ஓடி வர்றதை பார்த்துடவே
செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்பேக. சிவந்த அந்த திருவாய் கொப்பளிப்பேனா குமிழி சிரிப்போடு கூடிய. வந்ததும் அவர்களை பார்த்ததுமே ஒரு குமிழி சிரிப்பு. வாயை எடுத்துட கூடாது அந்த புல்லாங்குழலேருந்து. ஊதிண்டே இருக்கணும். ஊதிண்டே இருக்கும் பொழுது வர சிரிப்பு தான் கொப்பளிப்ப. செய்யவாய் கொப்பளிப்பேக. இந்த நாயனம் ஊதரவனுக்கு வாய் கொப்பளிக்கும். நான் புல் காற்றம் உள்ள விட்டு ரெண்டு பக்கத்துல என் கண்ணன் கொப்பளிக்குமே, அது போல இல்லை. இது அனாயாசமா கண்ணன் வேணுகானம் பண்ணுவான். அப்படி கொப்பளிக்கல, அந்த குமிழ் சிரிப்போட கூட வேணுகானம் பண்ண. குருவெயர் புருவம் கூடலிப்பேகையே. சிறு சிறு வியர்வை துளி அரும்பியதாகிய அந்த புருவம், புருவபோரம். வியர்வை துளிக்கு இங்க ஹேது என்ன? கோவர்தன மலையை தூக்கின போது கூட வியர்க்காதவனுக்கு புல்லாங்குள்ள தூக்கினா வியர்த்துடுமா? காளியன் மேல நர்த்தனமாடும் பொழுது கூட பெருமுச்சு வாங்காதவனுக்கு புல்லாங்கல் ஊதும் போது பெருமுச்சு வந்துடுமா? குருவெயர் புருவங் கூடலிப்ப. வியர்வைக்கு காரணம் தான் யாரையோ நினைச்சுண்டு வேணுகானம் பண்ண, யாரோ வரத பார்த்து அவள் வல்லியேங்கிற ஒரு விரகம் வர, அதனால உடம்பு உஷ்ணிக்க, அதனால கொஞ்சம் வியர்த்து போறதா. குருவெயர் புருவம் ஏன் வல்லேங்கிறார். கூடலிப்ப. கூடலிப்ப அப்படின்னு சாந்தசம் தீர்க்கம்னு ஒரு நியாயம் உண்டு. அதனால கூடலிப்பேன்னு இருக்கு அந்த இலக்கணம். குடிலிப்ப அப்படின்னு இருக்கணும். குடிலிப்பேனா புருவம் நெளியர். ஏன் புருவம் நெளியறது? வேணுகானத்தினாலே உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் வரும்போது அதுக்கு ஏற்றபடி அந்த புருவம் ஏறியும் இறங்கியும் இருக்குங்கிறது சகஜம். அதுக்காக இல்லை, தான் எதிர்பார்த்தவாள் இன்னும் வல்லியே என்று அதனால இந்த புருவம் நெளிய. கோவிந்தன் குழல் கொடு ஊதின போதூகு. அப்படி வேணுகானம் பண்ணுகிறான். வம்சீவட்டம்ங்கிற ஆலமரத்துல உட்கார்ந்து கொண்டு அப்படி வேணுகானம் பண்ணும் பொழுது பறவையின் கணங்கள் கூடு துறந்து. இவன் யாரை எதிர்பார்க்கிறான்? யார் வராங்கிறான். பறவையின் கணங்கள், பட்சிகள் எல்லாம் அங்கங்கு இருக்கிறது. பிராயோபதாந்த விககாகா முனையகாகா என்று ஸ்ரீ பாகவதம். அந்த அங்கங்கு இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் கூடு துறந்து. இவதான் வீடு துறந்து வராளான்னு. பறவை முதற்கொண்டு கூடு துறந்து வருது. யாருக்கும் எங்கேயும் எல்லாம் கண்ணன் இடத்துல நாட்டம் இருக்கணும், அதுதான் நியாயம். சர்வலோகேஸ்வரன் நம்ம வாழ வைப்பதற்காக வந்திருக்கும் பொழுது எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, அவ்வளவு மட்டமா போயிட்டானா கிருஷ்ணன்? சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படிங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? அதுக்கு 10 பேராவது அவன் பின்னாடி இருக்க வேண்டாமா? பட்சிகள்லாம் இருக்கு பாருங்க கேட்கிறார். அந்த பறவைகள் எல்லாம் கூடு துறந்து, அவைகளுக்கு வீடு துறந்து கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. திரும்பி போக மனம் இல்லாமல் அந்த மரத்துல உள்ள ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு பட்சி உட்கார்ந்து கொண்டு, அவைகள்லாம் கூச்சலிடுமே. பட்சிகள் வந்தா கூச்சலிட்டா குழந்தை கண்ணனுக்கு வேணுகானத்துக்கு சமமா இருக்குமே. விகதான்யவாச்சா என்று சுகர சொல்றார். உன்னோட ஒண்ணு கூச்சலிடாம அமீலிதா கண்ண மூடின உட்கார்ந்து இருந்ததோ. நான் எதிரில கண்ணன் இருக்கும் போது கண்ண மூடின உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பக்தியா? அதனால கண்ணனையே பார்த்து கொண்டு வேறு வார்த்தை இல்லாதபடி அந்த பறவைகள் உட்கார்ந்து. பறவைகளுடைய பக்தி. பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. கறவையின் கணங்கள் கால் பரப்பேட்டே. பசுமாடுகள்லாம் மேயத்தானே வந்திருக்கு, அதெல்லாம் மேயாது. அப்படியே மலைச்சு மலைச்சு கண்ணனையே பார்த்து கொண்டு நிற்கிறது. வாயில கவ்வின புல்லோடு கூட. அது மேயலை, பின்ன மேய்க்கிறதுக்குன்னு ஓட்டின்னு வருவானே நாள். அது இப்படி மேயணும்னு அவசியம் இல்லை. புல்லு மேய்ஞ்சா கூட அது அப்படி வலுக்காது. வேணுகானம் மேய்ஞ்சே நன்னா வலுத்திருக்கான், மழமழன் இருக்கான். ஒவ்வொரு மாடும் வேணுகானத்தினாலேயே வளரும். சில பேர்கள் சொல்றார்கள், கானம் பண்ணியே செடியெல்லாம் வளர்த்துடலாங்கிறார்கள். செடியெல்லாம் கானம் பண்ணி வளர்க்கலாம் அப்படிங்கும் பொழுது வேணுகானம் பண்ணி மாடெல்லாம் வளராதா? மாடெல்லாம் கண்ணனுடைய வேணுகானத்தை மடுத்து நன்னா வளர்ந்திருக்கு. அவைகள் எல்லாம் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி காவஸ்ட கிருஷ்ணமுகன் நிஸ்ருத வேணுகான என்கிறார் ஸ்ரீ பாகவதத்துல.
மாடுகள்லாம் அப்படியே கண்ணனை பார்த்து கொண்டு கால் பரப்பிண்டு, கன்றுகள்லாம் என்ன ஆச்சுங்கனாள் சாபாஸ்தனஸ்தவ கன்றுகள்லாம் கிட்டக வந்து அந்த மடியில வாயு வச்சு விட்டு பால் இற்று விட அதை முழுங்க நினைவு இல்லாம முக்தமான பார்வையாலே கண்ணனை பார்த்து கொண்டே இருக்கு. மாடுகளும் அப்படின்னு இருக்கிறது. கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து தலையை அப்படி சாய்த்து கொண்டு, ஏனால் அந்த காதுல வேணுகானம் விழணுமே அதுக்காக தலையை சாய்த்து கொண்டு, உத்தபித கர்ணபுடாகா என்று பாகவதன் சொல்றது. உத்தபித கர்ணபுடாகா அதுதான் ஆழ்வார் சொல்றார். அந்த செவி ஆட்டகில்ல வேகே உத்தபித கர்ணபுடா ஆட்டாத செவி உடையவைகளாக தலை கவிழ்ந்து நின்றதுங்கிறார். செவி ஆட்டகில்லவே, ஏன் செவி ஆட்டுறது? மாடு அடிக்கடி இப்படி காதை ஆட்டுறதே ஏன் செவி ஆட்டுறதுன்னால், அந்த ஈக்கள்லாம் செவியினுடைய ஓரங்கள்ல முக்கியம், அப்ப வலிக்கும், அதுக்காக காதாலேயே அந்த ஈக்களை ஓட்டும், அதுக்காக ஆட்டும்னார். அது இப்ப தெரியலையா நாள், செவி மொக்கிறது தெரியாம, அது மொக்கிறதுன்னே தெரியாம வேணுகானத்துல மயங்கி அது நிக்கிறது அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தபடியும் சொல்றார், அந்த மொக்கிற ஈ இருக்க அதுவும் வேணுகானம் கேட்கறதுனால இது கடிக்கிறத மறந்துடுத்துங்கிறார். செவியாட்ட இல்லவேகையே, செவியாட்ட இல்லாவே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.